நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற கருணை கொடையாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் மகாபாரதத்தில் ஒன்று இருக்கிறது. கிருஷ்ணன் நினைத்தால் நாட்டை காப்பார், கிருஷ்ணன் நினைத்தால் நாட்டு மக்களுடைய கண்ணீரை துடைப்பார், கிருஷ்ணன் நினைத்தால் அதர்மத்தை அழிப்பார். அந்த அதர்மத்தை அழிக்கக்கூடியவர் தான் வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற நம்முடைய வெற்றி தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தூள் தூளாகிற காலத்தை நாம் உருவாக்குற காலம்தான். அவர் ஒருவரால் தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். அவர் ஒருவரால் தான் எதிர்கால தமிழகத்தை ஆளுவது மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கிற காலமாக அந்த காலம் அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே பேசுகிற சொன்னார்கள், அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் என்றைக்கு வரும் தேர்தல் நிற்கவில்லையோ அதுவரையும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை தமிழகத்தை படைப்பார். எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் தேர்தல் களத்திலே தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் நாட்கள் வருகிற போது காலை 10 மணிக்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்குற காலமாக அந்த காலம் அமையும். வெற்றி கனியை ஈட்டுவோம். வெற்றி கனியோடு மட்டுமல்ல, நாளை தமிழகத்தின் திருப்புமுனையாக உருவாக்கப் போகிற நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதி வருவார் என்பதை சொல்லி